இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குயிக்காக டெலிஷியஸாக எப்படி கேரட் அல்வா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட் 750 கிராம்ஸ். இந்த 240 ml கப்பில் 4 கப் துருவின கேரட் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1.5 கப் கிட்ட சுகர் எடுத்துக்கலாம். 150 ml மில்க், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 ஏலக்காய், கீ 100 ml, 10 முந்திரி, சாரப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மில்க் மேட் 2 டேபிள் ஸ்பூன், a pinch of salt. மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், 1.5 கப் சுகர் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏலக்காவையும் சுகரையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் வச்சிடலாம். அதில் 1 டீஸ்பூன் கீ விட்டு துருவின கேரட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டை ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வதக்கிக்கலாம். அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மில்க் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கடாய் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக கீ விட்டு முந்திரி, சாரப்பருப்பு, உங்களுக்கு சாரப்பருப்பு கிடைக்கலனா வெள்ளரி விதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா திராட்சையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம வேக வச்ச கேரட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட லிட்டை க்ளோஸ் பண்ணி கேரட்டை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. மிக்சியில் பொடி பண்ணி வச்ச சுகரையும் ஏலக்காவையும் சேர்த்துடலாம். நான் மைதா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிடலாம். ஹல்வா நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக தான் மைதா ஆட் பண்ணுறோம். இது நல்லா இப்போ சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி ஆட் பண்ணி இறக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மில்க் மேட் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிடுறேன். கீ ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது கூடவே நம்ம வறுத்த முந்திரியும் சாரப்பருப்பையும் சேர்த்து
இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா இந்த கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம்.